ஏன் எல்லாருக்கும் அயன்மேன் பிடிக்குது? ராபர்ட் டோனியோட ஆக்டிங்கா இல்லை ஹைஃபை டெக்னாலஜியா? எல்லாத்தையும் மீறி இந்த அயன்மேன் நிஜத்தில் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஒரு நாள் நிஜமாகவே அயன்மேன் மாதிரி நடக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாரோட நம்பிக்கை. ஆனால் உண்மையிலே அயன்மேன் சாத்தியமா? டோனி ஸ்டார்க் ஆல்மோஸ்ட் 50 டைப்ஸ் ஆஃப் ஆர்மர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காரு. ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தால் கூட மார்க் 3 சூட் தான் மற்ற சூட் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் டிசைனாக இருக்குது. மார்க் 3 ஃபீச்சர்ஸ். மார்க் 3 சூட்டுடைய கீ ஃபீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 இருக்குது. நம்பர் 1 ஆர்மர் அப்படின்னா எக்ஸோஸ்கெலட்டன் சொல்லுவாங்க. நம்பர் 2 மினி ஆர்க் ரியாக்டர். நம்பர் 3 பார்த்திங்க அப்படின்னா ஜார்விஸுங்கிற ஏஐ அசிஸ்டண்ட். என்னதான் அயன்மேன் பேர் இருந்தால் கூட இந்த சூட் வந்து இரும்பால் உருவாக்கப்பட்டது கிடையாது. இந்த சூட் டைட்டானியம் கோல்டு அலால் உருவாக்கப்பட்டது. இந்த ஆர்மர் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் கோல்ட் கலரில் இருக்கும். இந்த ஆர்மர் ஹை ஸ்ட்ரென்த் டியூரபிள் ஆர்மர். அட்டாக்ஸ், எக்ஸ்ப்ளோஷன்ஸ், புல்லட்ஸ் எந்த தாக்குதலையும் நிலச்சி இருக்கும். இந்த ஆர்மருக்கு மினி ஆர்க் ரியாக்டர் மூலயமா சக்தி கிடைக்குது. 2 கையிலையும் ரெப்பல்சர் இருக்கும். இது வெப்பனாகவும் சரி ஃப்ளைட் ஸ்டெபிலைசராகவும் உபயோகப்படுது. ராக்கெட் ப்ரொபல்ஷனல் டைப்பில் காலில் 2 ப்ரொபல்ஷனல் சிஸ்டம் இருக்கும். இந்த ஆர்மரில் ஹை ஸ்பீட் வெர்டிக்கல் ஹரிசான்டலில் ஃப்ளைட் செய்ய முடியும். ஹை ஆல்டிடியூட் ஃப்ளைட் செய்யும்போது ஐஸ் ப்ராப்ளம் இருக்காது. வெப்பன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கையில் இருக்க ரெப்பல்சர், செஸ்ட்டில் இருக்க யூனிபீம், ஷோல்டரில் இருக்க லான்ச்சர் டைப் கன்ஸ், ஆர்ம்ஸில் இருக்க மினி ராக்கெட் லான்ச்சர். எமர்ஜென்சி பீரியடில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷனுக்காக ஹிப்பில் இருக்க சேஃப்டி ஃப்ளாஷ் இருக்கும். முக்கியமாக ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஹோலோகிராம் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே ஜார்விஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது ஆப்ஜெக்ட், ஹியூமன்ஸ், த்ரெட்ஸ் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணும். டேட்டா, ரிப்போர்ட்ஸ், அலர்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணும். பல வகையான டேட்டாஸை சைமல்டேனியஸாக டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட்டு மினி ஆர்க் ரியாக்டர். இது ஒரு ஃபியூஷன் ரியாக்டர். பெல்லாடியம் ஃபியூலை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுது. இது அயன்மேன் சூட்டுக்கு பவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் செஸ்ட்டில் இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டையும் ஒர்க் ஆக வைக்குது. 3 GJ/s வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ணும். இந்த ரியாக்டர் கண்டினியூஸ் பவர் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு க்ளீன் எனர்ஜி சோர்ஸ். நெக்ஸ்ட்டு ஜார்விஸ். ஜார்விஸோட விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ ரேதர் வெரி இன்டெலிஜென்ட் சிஸ்டம். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டன்ஸ். ஜார்விஸ் நார்மல் மனுஷன் மாதிரியே பேசும். காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வினாடியில் முடிச்சிடும். டோனிக்கு எல்லா வேலையிலும் பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா? மார்க் 1 சூட்டு மேஜராக பார்த்தீங்கன்னா அயனால் உருவாக்கப்பட்டது. பட் மார்க் 3 சூட் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் கோல்டு அலையில் உருவாக்கப்பட்டது. உண்மையிலே டைட்டானியம் கோல்டு முதல்ல இருக்கா? சரி, 2016 பார்த்தீங்கன்னா ரைஸ் யூனிவர்சிட்டி ரிசர்ச் பண்ணதில் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 to 4 டைம்ஸ் ஸ்டீலை விட ஈவன் டைட்டானியம் விட ஹார்டான அலாய் வந்து இந்த டைட்டானியம் கோல்டு அலாய்னு சொல்கிறாங்க. அலாய் மிக்சர் பார்த்திங்க அப்படின்னா 4ல் 3 பங்கு பார்த்திங்கன்னா டைட்டானியமும் 1 பார்ட் பார்த்திங்கன்னா கோல்டாகவும் இருக்கும். ஹை டெம்பரேச்சரில் இந்த அலாயை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க டிஸ்கவர் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலாய் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் 4 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஸ்டீல்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மினி ஆர்க் ரியாக்டர். மினி ஆர்க் ரியாக்டர் பார்த்திங்கன்னா ஃபியூஷனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஃபியூஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சூரியன். 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபியூஸ் ஆகி ஒரு ஹீலியம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பட் ஒரு ஃபியூஷன் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகணும்னா அதுக்கு வெரி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து தேவை. ஹைட்ரஜன் பாம் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பட் ஹைட்ரஜன் பாம்பை வெடிக்க வைக்கணும்னா கூட அதுக்கு சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஒரு ஆட்டம் பாம் பிளாஸ்ட்னால் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டோனி ஸ்டார்க் செஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஃபியூஷன் ரியாக்டர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மினியேச்சர் வெர்ஷனில் சாத்தியமே கிடையாது. ஸோ மினி ஆர்க் ரியாக்டர் எப்படி ஒர்க் ஆகுது அதுக்கு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் கிரியேஷன். பட் ஃப்யூச்சரில் வந்து சான்ஸ் இருக்குது. கோல்டு ஃபியூஷன் ஒரு ப்ராசஸ் ரிசர்ச்சில் இருக்குது. கோல்டு ஃபியூஷன் ப்ராசஸ் வந்து ரூம் டெம்பரேச்சர் நடக்கக்கூடியதுன்னு சில சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. LENR அதாவது லோ எனர்ஜி நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து ரிசர்ச் ஒர்க்கில் நடந்துகிட்ருக்கு. அவங்க எய்ம் லோ காஸ்ட்டில் சீப்பான க்ளீன் ஃபியூவலுக்கான பாசிபிலிட்டிக்காக ரிசர்ச்சில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜார்விஸ். ஜார்விஸ் மாதிரி ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் வந்து பாசிபிளாக? ஃபேஸ்புக் CEO ஆல்ரெடி இதை செஞ்சுட்டார். அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ அசிஸ்டன்ட் தான். ஒரு லைட் போர்டுலேருந்து செக்யூரிட்டி வரைக்கும் இந்த ஏஐ அசிஸ்டன்ட் தான் பார்த்துக்குது. இந்த ஏஐ பைத்தான் அப்புறம் PHP அண்ட் அப்ஜெக்டிவ் C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உருவாக்கப்பட்டது. இந்த ஏஐ அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரெகக்னிஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் லேர்னிங் போன்ற எபிலிட்டிஸ்லாம் இதுக்கு இருக்குது. ஒரு ஆப் மூலிமா எங்கே இருந்தாலும் இந்த ஏஐ அசிஸ்டண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எங்கே இருந்தாலும் இந்த ஆப்பில் டெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் இல்லைனா வாய்ஸ் கமெண்ட் மூலிமா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அந்த அசிஸ்டண்ட் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சிடும். ஸோ ஜார்விஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் தான். பட் டோனி ஸ்டார்க்கோடைய அசிஸ்டண்ட் அளவுக்கு இன்னும் வளரல. பட் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. அயன்மேனோட வெப்பன்ஸு, ரிப்பல்சர், யூனிபீம் இந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. பார்ட்டிகல் பீம் ஆக்சிலேட்டர் அப்படின்னா வந்து பார்ட்டிகல் பீம் வெப்பன்ற கான்செப்ட் வந்து இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது.
US டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டுபிடிச்ச அப்புறம் அதுக்கான டெஸ்டிங் அவுட்டர் ஸ்பேஸில் தான் நடக்கும். அயன்மேன் ரிப்பல்சர் அட்டாக் பண்ணும்போது அயன்மேன் ஃபேஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி பேலன்ஸ் ஆகுது? புரியலையா? ஆஸ் பர் நியூட்டன்ஸ் தேர்ட் லா எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இல்லையா? அயன்மேன் ரிப்பல்சரால் அட்டாக் பண்ணும்போது பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸு தும்சம் பண்ணிவிடும். பட் அயன்மேன் வந்து ஸ்டேபிளாக அதே இடத்துல இருப்பார். அயன்மேன் எந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணி ரியாக்ஷன் ஃபோர்ஸ்லாம் அவர் சென்ட்ரல் பேலன்ஸில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக காமிக்கல. அதில் அயன்மேன் சூட் பார்த்திங்க அப்படின்னா சடனாக பெரிய இம்பேக்ட் லோட் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மேபி மெட்டாலிக் சூட் அதனால் விட்சன் பண்ண முடியும்னு அசியூம் பண்ணால் கூட டோனி ஸ்டார்க் அதனுடைய இம்பேக்ட்லேருந்து எப்படி சேஃபாக இருக்கார்? சார்பத்தேன்ற ஒரு விஸ்கோ எலாஸ்டிக் மெட்டீரியலுடைய ஷாக் அப்சார்ப்ஷன் அப்புறம் டேம்பனிங் கேப்பபிலிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா எனாமலஸாக இருக்கும். பட் அந்த மெட்டீரியல் ஒரு ப்ரொடக்டிவ் லேயராக யூஸ் பண்ணால் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் இம்பாக்ட் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அயன்மேன் சூட்டில் தெர்மல் ஆர் ஹீட் ஜென்ரேஷன் சோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் ரியாக்டர்லேருந்து வர யூனிபீம் வெப்பன், அப்புறம் பூட் ப்ரொபல்ஷன், ரெப்பல்சர், பறக்கும்போது ஏற்படுற ஏரோடைனமிக் ஹீட்டிங் அண்ட் சம்டைம்ஸ் எக்ஸ்டர்னல் ஹீட் சோர்சஸ். எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகும்னு இமேஜின் பண்ண கூட முடியல. பட் இவ்வளோ ஹீட்டு சூட் எப்படி வந்து விஸ்டாண்ட் பண்ணுது? முக்கியமாக டோனி ஸ்டார்க் எப்படி வந்து சேஃபாக சூட்குள்ளே இருக்கார்? உள்ளே எந்த மாதிரி கூலிங் சிஸ்டம்லாம் இருக்குது? இது எதுக்குமே ஆன்சர் இல்லை. ஆல்சோ சூட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் சர்க்குலேஷன் எப்படி நடக்குது? எஸ்பெஷலி அண்டர் வாட்டர் ஆர் ஸ்பேஸ் மாதிரியான சினாரியோஸ்லாம் ஜி ஃபோர்ஸ் வந்து எப்படி வந்து டோனி ஸ்டார்க்கை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்குது? அதே மாதிரி என்ன தான் அயன்மேன் சூட்டில் இருந்தால் கூட ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற பயாலஜிக்கல் லிமிட்டேஷன்ஸ் ஒரு பெரிய சேலஞ்ச். பட் ஸ்டில் ஈவன் அயன்மேன் சூட்டை டெவலப் பண்ணக்கூட எதுக்குள்ளே வந்து மனிதர்கள் இருக்கணும்? அயன்மேன் 3ல பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் பிரிச்சுவலாக வந்து அயன்மேனை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ இதுதான் சேஃபஸ்ட் மெத்தட். இப்போ அன்மேண்ட் ஆர் வெஹிக்கிள்ஸ் அதேமாதிரி டிரைவர்லெஸ் கார்லாம் வந்துடுச்சு. ஸோ அயன்மேன் சூட்டை விர்ச்சுவலாக கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெஸ்ட் மெத்தடாக இருக்க முடியும். அதுதான் சேஃபஸ்ட் மெத்தடும் கூட. இன்றைய இன்ஜினியர்ஸ் டோனி ஸ்டார்க்கிட்டேருந்து என்ன கற்றுக்கணும்னா, honestly, it's impossible. Tony Stark was able to build this in a cave with a box of scraps. Well, I'm sorry. I'm not Tony Stark. என்ன மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அப்போ என்ன வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.